மேடையில் அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், இந்த கல்லூரியினோட பேராசிரியர்களுக்கும், மாணவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மிக முக்கியமான ஒரு நிகழ்விலே பங்கு பெறுவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதுக்கு ஒரு காரணம் உண்டு. எங்களுடைய கல்லூரி சமூக பணி சொல்லி கற்றுத்தரக்கூடிய ஒரு கல்லூரி. MSW என்ற ஒரு பாடத்தை முக்கிய பாடமாக வைத்து எங்கள் மாணவர்களுக்கு அதை கற்றுத்தருகிறோம். அதில் முக்கியமாக சமூக நீதியை குறித்து எப்பொழுதும் எங்களுடைய கல்லூரியிலே விவாதங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிட நலத்துறையின் சார்பிலே சென்டர் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி என்று சொல்லி ஒரு அமைப்பை எங்களுடைய கல்லூரியில் ஏற்படுத்தி அதன் வழியாகவும் இந்த சமத்துவத்தை உறுதிப்படுத்தும் வகையிலே, தமிழ்நாட்டிலே நிலைநாட்டும் வகையிலே பல்வேறு முயற்சிகளையும் அரசோடு சேர்ந்து எடுத்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய மாணவர்கள் பல ஆய்வுகளை செய்யும் போது தமிழ்நாட்டிலே பல விதமான வளர்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி, உங்களை போல இருக்கிற வயதினர் எத்தனை சதவிகிதம் தமிழ்நாட்டிலே கல்லூரிகளில் படிக்கிறார்கள்? சொல்லுங்க, எத்தனை சதவிகிதம்? உங்களை 18லேருந்து 23 வயதுக்குள்ள உங்களை போல இருப்பவர்கள் எத்தனை சதவிகிதம் இன்றைக்கு கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள்? 75%. அதை நோக்கி செல்ல வேண்டும். கிட்டத்தட்ட வரீங்க. 51.3% 2020-21 தகவலின்படி கல்லூரிகளில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களை விட அதிகமான ஒரு விழுக்காடு, அதிகமான ஒரு பெர்சன்டேஜ். அதற்கு காரணம் நல்லாவே தட்டலாம். ஏன்னா நம்மை நாமே பாராட்டிக் கொள்வது அவசியம். நமக்கு நாமே திட்டம் சொல்கிறோம்ல. ஏன் எப்படி தமிழ்நாட்டில் இந்த நிலைமை வந்ததுன்னா, தமிழ்நாட்டிலே பரவலாக எல்லா இடங்களிலும் அரசு கல்லூரியில் இருக்குன்னு இருந்தாலும் அதனுடைய பின்னணி என்ன? எப்படியாவது கல்வியை அனைவருக்கும் எடுத்து செல்ல வேண்டும். அப்போ அதுலேயே ஒரு சமத்துவம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் கல்வின்னு சொல்லும் போதே, உயர்கல்வி எல்லாருக்கும் சொல்லும் போதே அதுலேயே ஒரு சமத்துவம் அடங்கியிருக்கு. அப்போ சமத்துவத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற இந்த தமிழ்நாட்டிலே தான் நீங்களும் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அதனுடைய விளைவை, அதனுடைய பலனை நாங்களும் அனுபவித்திருக்கிறோம், நீங்களும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வளர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாட்டிலே கூட வகுப்பறைகளிலும் மற்ற இடங்களிலும் சமுதாயத்திலும் இந்த சாதியை குறித்ததான போராட்டங்கள், சாதியை குறித்ததான வெறுப்புகள் இன்னும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருப்பது மனவேதனைக்குரியது. அப்போ வகுப்பறைகளிலும் சரி, வெளியிலும் சமுதாயத்திலும் சரி, அதை அகற்ற வேண்டும், ஒரு சமநிலையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி பல விதங்களிலே அநேகர் முன்னெடுத்து பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே ஒரு முக்கியமான பணி என்பது பாடத்திட்டத்திலே இதை எப்படி சொல்லிக் கொடுப்பது, பாடத்திட்டத்திலே எப்படி அதை மற்றவர்களுக்கு கொண்டு வருவது. எனக்கு முன்னால் பேசின தலைவர் சொன்னபடி அதை ஒரு மனப்பான்மை மாற்றத்தை எப்படி பாடத்திட்டத்தின் வழியாக கொண்டு வருவது என்பது ஒரு முக்கியமான ஆய்வு. அந்த வகையிலே அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு பணியை செய்வதற்கு இந்த நாளிலே பலர் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அது குறிப்பாக இந்த கல்லூரியும் அதில் இணைந்திருக்கிறது. அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. அதில் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள். அப்போ இது ஒரு முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நிகழ்வு என்று நான் அதை கருதுகிறேன். அதில் நீங்களும் இணைந்திருக்கிறீர்கள். தொடர்ச்சியாக இதில் இணைந்திருங்கள். இது ஒரு நெடுந்தூர பயணம். இது இன்றைக்கோ நாளைக்கோ நடைபெறக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. இது ஒரு நெடுந்தூர பயணம். அதனாலே இதில் தொடர்ச்சியாக முயற்சி செய்து சிறு சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு நாளிலே நாம் கட்டாயம் சாதி பாகுபாடற்ற ஒரு சாதி இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கு இன்றைக்கிலிருந்து ஒரு முயற்சியை ஆரம்பித்திருக்கிறோம். அது எங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. அதனால இந்த நிகழ்ச்சியை வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.